ஹலோ ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த இன்வைட் கார்டு பார்க்குறோம். இப்போ முதல் நாள் கூட போட்டேன், அது பார்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இந்த கார்டு. அப்படி என்ன இந்த கார்டே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுற வரைக்கும் போட மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் இன்னொன்று ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணுறது எப்படி டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கமெண்ட் தயவுசெய்து கீழே பண்ணுங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுவேன். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ இன்றைக்கி ரெட் ஆப்பும் பார்ப்போம். சரி வாங்க டைரெக்டாக வீடியோ கொள்ளுவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஆப்பை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓகே, இன்றைக்கி இந்த கார்டு பார்க்குறோம். இந்த கார்டு வந்து கேஷ்பேக் உள்ள கார்டு. நான் எல்லாத்தையும் காட்டிடுறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஃபேஷன் கார்டு ரெடி பண்ணலாம், இகாமுக்கு கார்டு ரெடி பண்ணலாம், ட்ராவலர் கார்டு ரெடி பண்ணலாம், ஜுவல்லருக்கு ஹோம் பேஜுக்கு போயிடலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற கார்டை யூஸ் பண்ணோம். செட் பாக்ஸ் டிஸ்கவரி. இப்போ டீல் த டே, இது ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். 0% இருக்கிறதெல்லாம், 0 ரூபீயில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ தான். அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இன்வைட் கார்டு காட்டுறேன். நான் இந்த கார்டு யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இருங்க, எக்ஸ்பிரி ஆக போதும். 4000 ரூபா கேஷ்பேக், 0% பை 0%, எம்ஆர்பி டிஸ்கவுண்ட். இதெல்லாம் கார்டு விலைக்கு வாங்கிறது. அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் கார்டு. நான் சும்மா காட்டிடுறேன், எது ஃப்ரீயாக இருக்கோ அதை காட்டிடுறேன். டீல் அஸ் எக்ஸ்பயர், இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வீடியோவே வச்சுருக்கான், கல்யாண வீடியோ கூட இது பண்ணிக்கலாம். இது சும்மா சாதாரணமாக போஸ்ட் அனுப்புறதுக்காக இது செலக்ட் பண்ணிக்கிறோம். பர்த்டே டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. நாம் 05 அப்புறம் 06 அப்படின்னு கொடுத்து 1978 அப்படின்னு கொடுத்துட்றோம். நேம் கேட்பாங்க. நேம் வந்து இப்போ என் பேர் செந்தில்னு கொடுத்துருவோம். செந்தில். ஃபோட்டோ கேட்பாங்க. இன்வைட் லைப்ரரி தான், நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். நான் இதை சூஸ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன், ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ எம் ப்ராடக்ட். அப்புறம் அட்ரஸ், வெப் அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும். அதாவது வீட் அட்ரஸ். இப்போ வந்து டீட்டெயில் அப்படின்னா லொக்கேட்டர் ஆன் பண்ணி விட்டு ஓப்பன் செட்டிங் பண்ணி விட்டுட்டு வேண்டாம், லொக்கேட்டர் வேண்டாம், இது அப்படியே கொடுத்துருவோம் ப்ராடக்ட். அடுத்து வெல்கம் நாட்ஸில் வந்து குட் நைட் அண்ட் பர்தன்ஸ் நாம் எதை வேணாலும் அடிச்சிக்கலாம். இது மறுபடியும் எடிட் பண்ணலாம். ஆட் காசு கொடுத்து வாங்கலாம், இல்லை ஆர்ட் மியூசிக் வாங்கலாம், இல்லை ஆர்ட் ஃபேவரட் ஃப்ரீ சாம்பிள். இப்போ நான் ஃப்ரீ சாம்பிளில் தான் வாங்குகிறோம். ப்ராடக்ட் அப்படியே கொடுக்குறோம். வெல்கம் தான் எல்லாம் வந்துருச்சா? இப்போ பாருங்க, இதில் நான் சொன்ன டேட்டு வேறு, பர்த்டே, அது பிறந்தநாள், இது மாதிரி. அதுக்கு ஃபோட்டோ நான் வேறு தேர்ந்தெடுத்துருக்கணும், ஆனால் ஃபோட்டோ தேர்ந்தெடுக்கல. ஆட் மியூசிக்,
டன் பண்ணிடுறேன். ஓகே, முடிஞ்சது மேட்ரு. இது மாதிரி நீங்கள் கார்டு ரெடி பண்ணலாம், எந்த இதாக இருந்தாலும். சரி, இப்போ ஆடு தேவைப்படலாம். அந்த ஆப் நல்ல ஆப் தான், ஆனால் கொஞ்சம் கார்டு நல்லாவே இருக்கும். ஃப்ரீயாக கார்டு மட்டும் செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணி, இல்லைனா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை இறக்கி வச்சு அதை பார்த்து இது பண்ணி போஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லை அதை டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா பணம் கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து கொஞ்சம் இம்போர்ட் கார்டெலாம் வேணும்னா அதை பணம் கட்டி தான் நீங்கள் வாங்கி ஆகணும். இது தேவையில்லை. இந்த ஆப்பை பார்ப்போம். இந்த ஆப் பார்ப்போம். இப்போ 2வது ஆப். இதுக்கு டேட்டா தேவையில்லை, ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நம்ம க்ரியேட் கொடுத்தோமா வச்சுக்க விளம்பரம் வரும். நான் முதல்ல க்ரியேட் பண்ணி வச்சது சும்மா சாதாரண. உங்களுக்கு கார்டு எந்த மாதிரி வேணும், வெர்டிகலாக வேணுமா, இது மாதிரி வேணும், நான் இந்த ஸ்கொயர் மாதிரி வேணுங்கிறேன். இதில் எந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பூரப்பட்ட கார்டு இருக்கு. இதுக்குள்ள இந்த கார்டு எடுத்திங்கன்னா விநாயகர் சிலை, நிறைய ஸ்டிக்கர் இருக்குது. விநாயகர்லேருந்து எல்லா ஸ்டிக்கருமே இருக்கும். பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு தேவையான அத்தனையும் இருக்கும். இப்போ இந்த இமேஜ் கொஞ்சம் சின்னது பண்ணி சூப்பராக இங்கே வச்சுக்குவோம். ஓகே, இதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்டது நாம் என்னென்ன அடிக்கணுமோ நாம் தான் அடிச்சுக்கணும், வேறு யாரும் அடிக்க மாட்டாங்க. இப்போ நேம்ஸ் பார்த்துருவோம். நேம் ராஜா 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 போட்டு அப்புறமேட்டு கீழே ராணி போடலாம். ராணி ராஜாரணி பழையது. அப்புறம் கீழே கேட்டிருக்கிறதெல்லாம் அதை அவங்க கொடுத்துருப்பாங்க. நீ அடிக்கிறதா இருந்தால் சும்மா அடிக்க, நான் வேணா சும்மா அடித்து பார்க்குறேன். அடிச்சிட்டேன். நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃபாண்ட் சேஞ்சுனா இந்த மாதிரி ஃபாண்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது, இதை கூட கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம். சாதாரணமாக ஃபாண்ட் இதில் நிறையவே இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கொடுங்க. இந்த 2 அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. வீடியோ பெருசு போனாலும் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு அந்த ஃபாண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் செலக்ட் டேட் அப்படின்னு கொடுக்குறோம். டேட்டு இன்றைக்கே தான், இன்றைக்கே அப்படியே கொடுக்குறோம். செலக்ட் அப்படின்னா டைமு 6:30 அப்படின்னு நினைக்கிறேன். வச்சுட்டு அமௌண்ட்டு தான் மேட்ரு ஓவர். அப்புறம் மேலே ஃபாண்ட் மாற்றலாம், கலர் வேணுமா இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிட்டு டன்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு பத்திரிக்கையோட இது வந்துடும், சிம்பிள். நீங்கள் எவ்வளோ சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணி பத்திரிக்கை ஒன்று மேலே ஏற்றி வச்சாலும் வைக்கலாம். இல்லை இந்த ரவுண்டுக்குள்ளேயே செட் ஆகணும்னா சின்னது பண்ணி கூட வைக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த மாப்பிள்ளை பொண்ணு கூட இமேஜ் வச்சுக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ ஆட்னா கூகுள் ப்ரோ அப்படின்னு வைக்கிறேன். நான் வந்து வெறும் இதை மட்டும் வைக்கிறேன். கிராப் இது அப்படியே இருக்கட்டும். ஆஹா, இது தப்பு, கொஞ்சம் பெருசாகுது. கொஞ்சம் வீடியோ பெருசு போனாலும் கொஞ்சம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க, லைக் பண்ண மறவாதீங்க. இப்படி இருக்குன்னு வைங்களேன்,
கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் இமேஜ் செலக்ட் பண்ணணுன்னா அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து இப்படி வச்சோடனே ஃப்ரேம் கிராப் ஹேங் கிராப் ஆட்டோ கிராஃபிக் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு ரைட் பண்ணு. இதை வந்து கொஞ்சம் நவுத்தி ரொம்ப சின்னதாக ஊற்றி இந்த பக்கம் ஒன்று வச்சிங்க, இந்த பக்கம் ஒன்று வைங்க. ஓகே, ஸ்டிக்கர் நிறைய கிடக்கும், அது உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிக்கர்னால் அதிகமாக விநாயகர் தான் சூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா விநாயகரை சூஸ் பண்ணி ஒவ்வொரையும் குட்டியாக செய்யுங்க. குட்டியாக வச்சு மேலே வச்சுருங்க. ஓகே, டன்னு. அப்புறம் நம்ம வேறு எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமா தான் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிக்கர் ஆட் இமேஜ் இந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணை கூட வைக்கலாம். அம்மாடி தான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். விளம்பரம் வரும். இதில் வந்து எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முற்றிலும் ஃப்ரீ. எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் பாய் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் லைக். சரி, பாய்.